ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி சொல்லும் ரகசியம். ரிஷபராசியில் 9 கிரகங்கள் என்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம் இல்லையா? அப்போ குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் ரிஷபராசியோட உண்மையான தன்மை. குடும்பத்தில் இவருடைய பங்களிப்பு என்ன? ரிஷபராசியில் இருக்கிறவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா கூடுமானவரை இந்த தனிச்சு இருக்கிறத அவங்க ரொம்ப தவிர்த்துடுவாங்க. எப்படின்னா, இது இயல்பாகவே என்ன சொல்கிறான்னா, தர்மம், கர்மம், காமம், மோட்சம்னு 4 விஷயத்தை எடுக்கிறோங்கல்ல. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். பொருள் தேடி இந்த உலகத்துக்கு அவசியம் தேவை இல்லையா? அப்போ பொருளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அர்த்தசாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அர்த்தசாஸ்திரங்கிறது ஒரு குடும்பத்தோட பொருளாதாரம், ஒரு நாட்டோட பொருளாதாரம், அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லப்பட்ட நீதி தான். அதே போல் பார்த்திங்கன்னா கூட திருக்குறளில் அறத்துப்பாலை தாண்டி அடுத்தது பொருட்பால் அப்படின்னு எடுக்கிறோம்ல. அது இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு வரும்போதே இந்த இடத்துல பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு பொருள் இல்லாமல் எப்படி நடத்த முடியும்? அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு வருவாய் வரக்கூடிய சூழலை குறிக்கும், ஒரு தனி மனிதனுடைய வருவாயை குறிக்கும். ஜோதிடத்தில் 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்தை குறிக்கும். இது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குடும்பத்தோடு ஒற்றி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பொண்டாட்டி எதிராக இருக்கலாம், புள்ள எதிராக இருக்கலாம், அம்மா அப்பா எதிராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் குடும்பத்தோட விலகி போகிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கணும். இதுதான் ரிஷபராசியோட முக்கியமான ஜோதிட ரகசியம். அப்போ குடும்பஸ்தானம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வாக்கு, தனம், கல்வி, எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு வரோம். இப்போ நம்ம 2-3 விஷயங்கள் சொல்கிறோம். இன்னும் நிறைய அதுக்கு காரகத்துவம் இருக்குது. அப்போ 2ஆம் இடம் வாக்குக்குரிய ஒரு இடம் அப்படிங்கும்போது சொல்ல ஒரு மனுஷன் காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா? அவன் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா? நமக்கு சில பேர் பேசுகிறது பொய்ன்னு நமக்கு தெரியும். நம்ம சொல்கிறது பொய் தாங்கிறது எதிரில் உள்ளவனுக்கு தெரியும். இருந்தாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்கள்ல சில பேர். அந்த மாதிரி சில பேர் ஒரு ஜாதகத்தில் அவங்களுடைய வாக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன லக்னம் வந்தாலும் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் இல்லையா? அப்போ 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் ஏதோ ஒரு பாவ கிரகத்தோடு சேர்ந்து எங்கேயோ இருக்குன்னு வச்சுப்போம். அங்கேயே வாக்குஸ்தானம் கெட்டு போயிடுது. சரி, வாக்குஸ்தானம் கெட்டு போயிடுச்சுன்னு அப்படியே விட முடியாதுல்ல. அடுத்தது காலபுருஷ லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு உரிய கிரகம் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? ரெண்டும் பார்க்கணும். அதாவது ஒருத்தர் இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு 2ஆம் இடம் சந்திரன். இந்த சந்திரன் ஒரு பாவ கிரகத்தோடு சேர்ந்து ராகு கேதோடைய சனியோடையோ ஏதோ ஒரு பாவ கிரகத்தோடையோ சேர்ந்துருக்குன்னா ஒரு வாக்கு கெட்டு போச்சுன்னு எடுத்துக்கலாம். சரி, வாக்கு கெட்டு போச்சா, ரைட்டு. அடுத்தது என்ன பண்ணலாம்? அப்போது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பார்க்கணுன்னா ரிஷபராசிக்குரிய சுக்கிரனும் நீச்சமாக போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள்லாம் பொய்யாக தானே இருக்கும். அது எப்படின்னா வெரிஃபை பண்ணாத தகவல்கள். ரஷ்யன் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்புங்க, நம்புறதுக்கு முன்னாடி அது சரிதானானு ஒருத்தரை செக் பண்ணிக்க அப்படிம்பாங்க. இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு உரிய இந்த பழமொழிக்கு உரிய இடமே 2ஆம் இடம் தான். அவங்க சொல்ல காப்பாற்றுவாங்களா அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்தது அவர்கள் சொல்வது உண்மைதானாங்கிறது 2 விஷயம். இதை 2த்தையுமே நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்க்குறோம். அதே போல் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்களா, குடும்பத்தில் இருக்க மாட்டாங்களா, வெளியில் போவாங்களா அப்படின்னு பல விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மை. அதே மாதிரி கண் பாதிக்கப்படுதாங்கிறதையும் பார்க்கணும், கண் நல்லா இருக்காங்கிறதையும் பார்க்கணும். சுக்கிரன் கெட்டு போயிட்டாலே கண் கெட்டு போய்டுன்னு நினைக்கக்கூடாது. கண்ணுக்கு உரிய கிரகம் சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்படும் போது தான் கண் பாதிக்கப்படும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இருக்கும்போது கண் பாதிக்கப்படுங்கிறது உண்மைதான். இந்த 2ஆம் இடத்தை வச்சு மட்டுமே, இந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை வச்சு மட்டுமே முடிவு பண்ணக்கூடாது. அப்போ சுக்கிரன் கெட்டு போய் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க கண்ணாடி போடாமல் இருக்காங்கல்ல. அதனால் அதை பெருசாக எடுத்துக்க முடியாது. சுக்கிரன் நீச்சமானவர்கள் நிறைய பேர் கண்ணாடி போடாமலே இருப்பாங்கள்ல, அதை போய் பெருசாக எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாது. அப்போ கண் அப்படின்னு வரும்போது சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்படும் போது அவர்கள் கண்கள் பாதிக்கப்படும். லென்ஸு வச்சுருப்பாங்க, அல்லது கண்ணாடி போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த இடத்துல பார்க்கணும். அடுத்தது கல்வி. இந்த கல்விங்கிறது பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி. அதாவது நம்ம ஒரு 5th வரைக்கும் படிக்கிற கல்வி. ஏன்னா 4ஆம் இடத்தை தான் நம்ம கல்வின்னு எடுத்தால் கூட 2ஆம் இடம் அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இதை குறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த அதிபதி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு அதை முடிவு பண்ணணும். சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்விகளை வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, இவங்க தாத்தா பாட்டியோடு இருப்பாங்கல்ல, இவங்க இங்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறது கூட நம்மளுடைய வாக்குஸ்தானத்தையும் பார்க்கணும், காலபுருஷனுக்கான வாக்குஸ்தானத்தையும் 2 பார்த்து தான் முடிவு பண்ணணும். அப்போ ரிஷபராசி என்னென்னத்தெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 விஷயத்தை நம்ம முக்கியமாக எடுத்துருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய சேமிப்பு, இன்னும் குடும்பத்துக்கு வரக்கூடிய உறுப்பினர் வருகை, இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்லலாம். அப்போ காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் என்னென்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபம்ங்கிறது ஒரு நிலராசி. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நிலத்திலே வெவ்வேறு வகையான நிலங்கள் இருக்குது. சதுப்பு நிலம் இருக்குது, வறண்ட நிலம் இருக்குது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு நிலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். வேளாண்மைனா எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஞ்சை நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீர்ப்பாசனம் நல்ல வசதியுள்ள நிலங்களை, அந்த மாதிரியான வேளாண்மை நிலங்களை வந்து நம்ம ரிஷபம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம். இது காலபுருஷ தத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மூல ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தாது மூலம் ஜீவன் அப்படின்னு வரும்போது, அப்போ மூலம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிர்கள் வாழறதுக்கான மூலம் வந்து உணவு தானே. அப்போ உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம். அடுத்தது 2ஆம் இடம்ங்கிறது பொருளாதாரம். அடுத்தது இது சுக்கிரனுடைய வீடாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருட்கள் இந்த இடத்துல நிறைய வரும். ஆடை ரொம்ப முக்கியமான விஷயம், நீர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சுக்கிரன் எல்லாத்தையும் குறிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அணிகலன்களும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கமாக வாங்கி சேர்த்து வச்சுக்கிறாங்க சார், நிறைய பேங்கில் டெபாசிட் வச்சுக்கிறாங்க சார், இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் வந்து இந்த ரிஷபம். அப்போ ரிஷபத்தை பற்றி எடுக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் எடுக்கணும். உண்மையிலேயே ஒரு ஜோதிடருக்கு ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான கணக்கு. இதை வந்து நல்ல வசந்தன் ஐயா பல இடங்களில் சொல்லுவார். ஒரு ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும், ஹோமம் பண்ணுறவங்களுக்கும், அடுத்தவங்களுக்கு வந்து போதிக்கிறவங்களுக்கும் அவங்க ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். குறைந்தபட்சம் சுக்கிரனாவது நல்லா இருக்கணும், அல்லது குருவாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்கும்போது இந்த இடங்கள், அதாவது வந்து உணவு உற்பத்தியை சொல்கிறது, பொருளாதார வருவாயை சொல்கிறது, அழகு சாதன பொருட்களை சொல்லக்கூடியது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இது வந்து குருவை மட்டுமே எடுக்கக்கூடாது, வங்கிகள், ஏடிஎம், இது எல்லாத்தையும் குறிக்கும். கால்நடைகள் அதிகமாக வளரக்கூடிய பகுதிகளை குறிக்கும், மாட்டுத் தொழுவங்களை குறிக்கும், இப்படி பல விஷயங்களை குறிக்கும். அரிசியிலே பார்த்திங்கன்னா பாசுமதி மாதிரி விலை உயர்ந்த அரிசிகளை குறிக்கும். அரிசி என்ன தான் குறித்தால் கூட அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை குறிக்கும். அப்போ ரிஷபராசிக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. 2ஆம் இடம் அடிப்படை கல்வின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் இதை காலபுருஷ தத்துவங்கிற பேரில் ஆளுக்கால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. சில பேர் அதிகமாக நல்ல விஷயங்கள் கூட நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கவனத்தில் எடுத்து தான் பார்க்கணும். சில இடங்கள் வந்து ஒரே இடத்துல நமக்கு எல்லா தகவல்களும் கிடைக்காதுல்ல. அதனால் மற்றவர்கள் சொல்கிற சில விஷயங்களையும் நம்ம கேட்டு தான் பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தவறாக சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து அவங்கள விமர்சிக்குவோம் தவிர, நல்ல விஷயங்கள் சொல்கிறது எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். அதை சொல்கிறதும் வந்து ரிஷபராசிக்கு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா இவரும் ஒரு குரு தானே. சுக்கிரனை எப்படி வந்து அசுர குருன்னு தான் நம்ம சொல்கிறோம், அப்போ அவரும் குரு தானே, அதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போ ரிஷபராசியில் சூரியன் இருந்தால் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். ரிஷபராசியில் சூரியன் இருந்தாலே அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே. வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு தானே ரிஷபராசியில் சூரியன் இருக்கும். அவர்களுக்கு எந்த வகையிலையாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கண் பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உடலில் வந்து ரொம்ப வலிமையாக வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டராக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் சூரியன் அங்கே இருந்ததுன்னா அந்த பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து வலிமையாக வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா போர் பயிற்சிகளில் அதிகமாக ஆர்வம் காட்டுறவங்களாக இருப்பாங்க. சிலம்பம் கற்றுக்கணும், கராத்தே கற்றுக்கணும், குங்ஃபு கற்றுக்கணும்பாங்க. அதையும் தாண்டி இந்த போர்க்கருவிகளை இயக்கிறதும்பாங்கள்ல, துப்பாக்கி சுடுறது கூட பார்த்திங்கன்னா அது வந்து அதுவும் ஒரு போர்க்கருவி மாதிரி தான் வச்சுக்கணும் இல்லையா. மிலிட்ரியிலலாம் இல்லை, ஆனால் வந்து ரைஃபிள் கிளப்பில் நான் இருக்கேன், குறி பார்த்து சுடுவேன், கார் ரேஸில் கலந்துக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இதுதான் வந்து ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கணும். அடுத்து ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால், சந்திரன் வந்து தினசரி மாறக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. 2.25 நாளைக்கு ஒரு இடத்துல மாறக்கூடிய ஒரு கிரகம். அடுத்தது நெல்லை குறிக்கக்கூடிய கிரகம், துணியை குறிக்கக்கூடிய கிரகம், 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தை சேர்ந்த கிரகம். அதனால் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் குறைந்தபட்சம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய பேர் கஷ்டப்படலான்னு சொல்லலாம்,
ஆனாலும் பார்த்திங்கன்னா இது ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களாவது இதை உதவி செஞ்சு கொடுத்துருவாங்க. எதுவுமே காசு இல்லைன்னு உட்காந்துருந்தா கூட பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தங்க குறைந்தபட்சம் நம்ம தேவைகளுக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தாங்காது, அது வேறு விஷயம். ஆனாலும் குறைந்தபட்சம் அதுக்கு மினிமம் கேரண்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா சந்திரன் வந்து 12 ராசிகளில் உச்சமாகக்கூடியது. இதே சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ரிஷபராசியில் பிறந்தாலே சந்திரன் உச்சமாயிருதுங்கிற ஒரே காரணத்தினால் என்ன தான் சிரமப்பட்டாலும் நம்ம கையில் எதுவுமே இல்லாட்டி கூட நமக்கு தேவையான விஷயங்கள் குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தியாகும். இது 95% 99% உறுதியாக சொல்லலாம். மற்றது சில பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அடுத்தது ரிஷபராசியில் செவ்வாய் இருந்தால் கால்நடைகள் வந்து அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமாக ஊர்ந்து சென்றுக்கிட்டே இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். விளை நிலங்கள் குறைந்தபட்சம் இருக்கணும். அதாவது சில வீடுகளுக்கு அடையாளம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நகர் உள்ளார போங்க, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே மாடுகள்லாம் அங்கங்கே படுத்து கிடக்கும், மாடுகள் நடந்து போயிட்டே இருக்கும் அப்படிம்பாங்கல்ல. சென்னைக்குள்ளே பல ஊர்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ வரட்டி தட்டி வச்சுருக்கக்கூடிய இடங்கள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா சாணம் மட்டும் கொட்டி வைக்கக்கூடிய இடங்கள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் பசுமாட்டுகள்லாம் இருக்க தான் செய்யும், எரும மாடுகளும் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி கால்நடைகள் நகரங்களாக இருந்தாலும் கால்நடைகள் இருக்கக்கூடிய இடங்கள், கால்நடைகளையோ கால்நடைகளோட சாணத்தையோ அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருளையோ வச்சு அடையாளம் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரிஷபராசியில் புதன் இருந்தால் அதாவது எப்படின்னா இந்த இடத்துல வந்து எப்படி பார்க்கணும்னா விளைநிலங்கள் மட்டுமே இல்லை, இந்த கல்வி நிறுவனங்கள், சின்ன சின்ன கல்வி நிறுவனங்கள் அதிகமாக பார்க்கலாம். மழலையர் பள்ளிகள் வந்து கூடுமான வரைக்கும் பக்கத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பூங்காக்கள், ஏன்னா 2ஆம் இடம் வசிப்பிடம் தானே. அப்போ வீட்டிலையே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்செடிகள்லாம் நிறைய பேர் வச்சு ரொம்ப ஆர்வமாக பார்த்துருப்பாங்க. கல்வியில் பார்த்திங்கன்னா 2 விதமான கல்விகளுக்கு ஆசைப்படுவாங்க. ஒரு பக்கம் அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மியூசிக், இந்த மாதிரி ஆர்ட் விஷயங்கள் கற்றுக்குவாங்க. வருவாயை குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால 2 விதமான வருவாயை தேடக்கூடிய எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்னொரு பக்கம் ரிஷபராசிக்கு வாக்குஸ்தானத்துக்குரிய கிரகம், மேஷத்துக்கு வாக்குக்குரியது வந்து நீங்கள் 2ஆம் இடம் எடுத்தால் கூட ரிஷபத்துக்கு 2ஆம் இடங்கும்போது புதன் தானே. அப்போ புதன் அங்கே வந்து உட்காரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த சிந்தனை வந்து அதிகமாக இருக்குங்கிறத, இரட்டை வருமானத்தை தேடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு 2 விதமான கல்விகள் பயில்றது, 2 விதமான முயற்சிகளை மேற்கொள்கிறதுங்கிற எண்ணம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து ரிஷபராசியில் குரு இருந்தால் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ரிஷபராசி வந்து சுக்கிரனுடைய வீடு, அந்த வீட்டில் குரு இருந்தால் அதுக்கு ஒரு பகைங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பகை நட்புங்கிறதெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள் அளவுகோலாக கொண்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஸ்திர ராசிகளில் குரு இருந்தால் வலிமை அதிகம்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து தான் இருக்கக்கூடாதே தவிர ரிஷபராசியில் வந்து குரு இருந்தால் அதுக்கு வலிமை அதிகம், துலாம் ராசியில் குரு இருந்தாலும் வலிமை அதிகம், தனுசில் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனுக்கு வலிமை அதிகம், மீனத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனுக்கு வலிமை அதிகம். இதை புரிஞ்சுக்கணும். எப்படி இதுவும் அதுவும் பகை தானே. அதாவது 2 பேருமே அறிவாளிகள், 2 பேருமே பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள், 2 பேரும் சேர்ந்தால் ஒருத்தன் போட்டி போட்டுப்பாங்கங்கிற ஒரு கதையை தவிர தனித்தனியாக இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிற பட்சத்தில் இந்த பாதிப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ரிஷபராசியில் குரு இருந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள். அதாவது பிறந்த உடனே கிடைக்காட்டி கூட வாழ்க்கையில் மிடில் பேஜில் கிடைக்காட்டி கூட ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னால் கட்டுப்படுற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட செக்ஷனே உருவாகும். சில இடங்களில் சொல்லுவாங்கள்ல, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம்ங்கிறாங்கல்ல, அகிலமெல்லாம் கூட அசையணும்னு பரவாயில்ல, இவங்க சொன்னான்னா குறைந்தபட்சம் 10 பேராவது கேட்பாங்க, அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்கங்கிற சொல்கிறோம்ல. சில ஊருக்கு தலைவர்களாக வருவாங்கள்ல, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குரு வந்து சுக்கிரன் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக உண்டு. எல்லாருமே இதை பகைன்னு எடுக்கிறாங்க, அப்படிலாம் எடுக்கக்கூடாது. நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இதில் உள்ள உண்மைகள் நிறைய தெரியும். அடுத்த லக்னங்கள் அது இதெல்லாம் மாறும். அப்போ காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து சுக்கிரன் வீட்டில் குரு இருந்தால் வருவாய்க்கு பஞ்சம் இருக்காது. அப்போ வருவாய் பஞ்சம் இருக்கும்போது அறிவுக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா. அப்போ செல்வாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ சின்ன வயசில் இல்லாட்டி கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளே அந்த நிலையை வந்து அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசியில் சனி இருந்தால், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் இல்லையா, 2ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது லக்னத்துக்கு 2ஆம் இடம் பார்க்கணும். பொதுவாக வந்து சுக்கிரன் வீடுகளில் வந்து சனி வந்து பெரிய அளவுக்கு பகையாகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு சுக்கிரன் வீட்டில் வந்து அது உச்சமாகுது, இந்த இடத்துல வந்து
பகையெல்லாம் கிடையாது. இது வந்து 2ஆம் இடம் அமையிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. சனி எப்போதுமே தடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும். அதை முதல்ல எடுத்து கம்ப்ளீட்டாக டெனிட் கிடையாது, டிலேடு தான். அதாவது சொல்லுவாங்க, தாமதப்படுத்துமே தவிர தடைப்படுத்தாது. கண்டிப்பாக உறுதிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது யோகத்துக்கும் பாவத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் சனி தான். அப்போ காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்குரிய சனி காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல வந்து உக்காந்துருந்தால் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அதை வந்து தன கர்ம யோகம்னு எடுக்கலாம், இன்னொரு பக்கம் வெறும் கர்ம யோகம்னு எடுக்கணும். ரிஷப ராசியில் ராகு இருந்தால் அந்த இடத்துல வந்து ராகு வந்து நீச்சமாக போகிறது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஷபராசியில் ராகு இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி சாதாரண விஷயங்களை உட்காந்துருவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் தான், 100 கோடி 1000 கோடி 2000 கோடி தான் பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தெருக்கோடியில் நின்று டீ குடிக்கிறது கூட காசு இல்லாமல் நின்றுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. பொதுவாக ரிஷபத்தில் ராகு இருந்தாலும் அதே நிலைமை தான், கேது இருந்தாலும் அதே நிலைமை தான். இதை நம்ம தனியாக சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராகு இருந்தாலும் நீச்சம், கேது இருந்தாலும் நீச்சம். அதனால் இதுக்கு நெகட்டிவான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிடும். எப்படின்னா, ஆசையை அதிகமாக தூண்ட விட்டு செலவில் எங்கேயாவது இழுத்து விட்டுடும். கேது என்ன பண்ணணும்னா, செலவே பண்ணாமல் சாப்பாட்டு கூட கையில் காசு இருந்தால் கூட சாப்பிட்றது கூட சிக்கனப்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஈடுபடுத்தி விட்றோம். அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் மைனஸாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் ரிஷபராசியில் 9 கிரகங்கள் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.